அப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னன்றாங்க. இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்றாங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ஸ். அப்போ டைரெக்டாக ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் டெஃபினிஷன் சம்வாட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட நோட்டேஷன் ஆல்ரெடி தெரியும், எஃப் ஆஃப் இஜெட்னு தெரியும். அந்த எஃப் ஆஃப் இஜெட் என்ன சாட்டிஸ்ஃபை இருக்கணும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் சாட்டிஸ்ஃபை த கரஸ்பாண்டிங் நெய்பர்ஹுட், அதர்வைஸ் இஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சிஆர் ஈக்குவேஷன், ரியல் அண்ட் இமேஜினரி. ஓகேங்களா? சிஆர் ஈக்குவேஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ளூயிட் ஃப்ளோ அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நம்ம எப்படி டிபெண்ட் பண்ணுறதுக்காக சம் பேசிக் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அந்த டெஃபினிஷன் போன பின்னாடி தான் நம்ம வந்துட்டு ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கும் எலக்ட்ரானிக் ஸ்பீடுக்கும் நம்ம போக முடியும். சரிங்களா? அப்போ அந்த பேசிக் டெஃபினிஷன் என்னென்ன வருதுன்னா, லெவல் ஆஃப் கர்வ்ஸ். இதை பற்றினா நீங்கள் செகண்ட் யூனிட்லையும் படிப்பீங்க. லெவல் ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னா டயக்ராம் பற்றி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்ங்கிற மாதிரி, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம எப்படி அந்த லெவல் வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க அந்த கர்வ்ஸ், அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் ஃபேமிலிஸ். அப்போ இந்த லெவல் ஆஃப் கர்வ்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஆர்த்தோகனல் ஃபேமிலிஸ் வச்சு நம்ம அடுத்து பார்க்கணும். சரிங்களா? இது ரெண்டு ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுட்டா, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபீல்டுன்னு ஒரு வேர்டு வந்துருக்கு. அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை எப்படி நம்ம லிங்க் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபீல்டுன்னு என்ன நான் ஜென்ரலாக நோட் பண்ணுவாங்கன்னா, எஃப் வெக்டர் நோட் பண்ணுவாங்க ஃபீல்டு வந்து. அதாவது எஃப் நோட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஏன் வெக்டர் நோட் பண்ணுறாங்கன்னா, இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஏ பிளஸ் ஐபி. ஏ பிளஸ் ஐபிங்கிறது வந்து நம்ம டூ டைமென்ஷனல் கேஸ் வரதுனால இது வந்து ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷனல். ஃபீல்டுங்கிறது ஜென்ரலாக பார்த்தா ஸ்கேலாக இருக்கும். ஃபீல்டு அஸ்பர் டெஃபினேஷன் வந்து நீங்கள் வந்து இதில் படிப்பீங்க. இப்போ தேர்ட் ஃபோர்த் யூனிட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரால ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேலாக தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எதுக்கு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் வருதுன்னா, காம்ப்ளெக்ஸ் வந்து இஸ் நாட் ஏ டூ ஒன் டைமென்ஷனல் கேஸ், இஸ் ஏ டூ டைமென்ஷனல் கேஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம். இங்கே எக்ஸ் ஒய் பிளான் இருக்குதுன்னா, இங்கே வந்து ஏன் இதுன்னா பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த பாயிண்ட் தான் இருக்குது. சரிங்களா? டேரெக்டாக ஒரு இதில் வந்து நம்ம ரியல் ஆக்சிஸையோ இல்லை இமேஜினரி ஆக்சிஸோ டேரெக்டாக வருது. அது சம் பாயிண்ட்ஸ் இங்கே வரும். சரிங்களா? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு வெக்டர் ஃபார்மேட் தான். அப்போ இங்கே ஃபீல்டுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வெக்டர் ஃபார்மேட் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி நம்ம டிவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷன். இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கும் நம்ம எப்படி டிபெண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்காக நியூ வேர்ட்ஸ் வரும். அது என்னென்ன வேர்ட்ஸு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா, ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட் என்ன, இது ரெண்டு தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டு வச்சு எப்படி இது கூட ஃபீல்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி நம்ம டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்னா என்ன பண்ண போகிறாங்க, அதை ரெக்கார்டிங் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரியாம்மா?